Hello friends, next month வரப்போற தீபாவளியை டார்கெட் பண்ணி Flipkartல இந்த மந்த் பிக் பில்லியன் டேஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னமும் எக்ஸாக்ட்டான டேட் மட்டும் என்னன்னு மென்ஷன் பண்ணல. அக்டோபர் 8ல இருந்து 12 வரைக்கும் இந்த சேல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இல்லைனாலும் அக்டோபர் 20க்குள்ள கன்ஃபார்மா Flipkart பிக் பில்லியன் டேஸ் சேல்ஸ் நடந்துரும். இன்னும் டேட் தான் மென்ஷன் பண்ணல. ஆனா என்னவெல்லாம் ப்ராடக்ட் ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டான லிஸ்ட்டை Flipkart கொடுத்துட்டாங்க. எப்பவும் போல இந்த டைமும் எல்லா ப்ராடக்ட்க்கும் எக்கச்சக்கமான ஆஃபரை Flipkart அள்ளி கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். நார்மலாக பார்க்குற பிக் சேவிங் டேஸில் இருக்கிற மாதிரி மொக்கையான ஆஃபர்லாம் கொடுக்கல. இந்த டைம் ஒர்த்தான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் ஸ்மார்ட் ஃபோனுக்குமே ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்னவெல்லாம் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டான லிஸ்ட்டை இன்னும் Flipkart கொடுக்கல. ஆனால் ஸ்னீக் பிக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு பார்க்குறப்ப 7 ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோனுக்கு உண்மையாலுமே ப்ரைஸை குறைச்சி இந்த டைம் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டெடிகேட்டடாக ஒரு வீடியோ மேக் பண்ணி நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டோம். இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஒரு கார்டு கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த 7 ஸ்மார்ட் ஃபோன்லேயே இந்த ஆஃபர்லேயே ஒர்த்தான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க நினச்சிங்கன்னா எல்ஜியோட G8X ஸ்மார்ட் ஃபோன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஆஃபரில் அந்த ஸ்மார்ட் ஃபோனை வெறும் 20,000 தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் அந்த ஸ்மார்ட் ஃபோனை போய் பார்த்தீங்கன்னா 55,000 சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 71% ப்ரைஸை குறைச்சி 35,000 ப்ரைஸை குறைச்சி 20,000 சேல்ஸ் பண்ணாங்க. 20,000 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டுயல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க, OLED பேனல் கொடுக்குறாங்க, சூப்பரான கிளாஸ் பாய் டிசைன், அது போக பவர்ஃபுல்லான Snapdragon 855 ப்ராசஸர்லாம் கொடுக்குறாங்க. இதனால எல்லாம் கண்ணை மூடிட்டு டப்புன்னு இந்த ஸ்மார்ட் ஃபோன் போய் ஆர்டர் போட்டாதீங்க. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் சின்ன ட்ராபேக்கெல்லாம் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் 20,000 இந்த ஆஃபரில் இந்த பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கிளியராக ஒரு முடிவு எடுக்க முடியும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி நம்ம டிஃபன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். LG G8X இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ 55,000 சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லான்ச் பண்ணதுலேருந்தே கிட்டத்தட்ட 50,000 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரைஸ் தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நிச்சயமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த் கிடையாது. ஆனால் இப்போ இந்த ஆஃபரில் சேல்ஸ் பண்ண போகிற 20,000க்கு LG G8X எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் தெரியும். இங்கே ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ரிசொல்யூஷனில் OLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே மேலே பஞ்சுவல் டிஸ்பிளேவோ ஃபுல் டிஸ்பிளேலாம் கொடுக்கல, வாட்டர் ட்ராப் நாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நாட்ஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இருக்குது. அதுக்கு மேலே பெசல் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே எந்த அளவுக்கு பெசல் இருக்கோ அந்த அளவுக்கு மேலே பெசல் இருக்குது. இருந்தாலும் அந்த பெசல் ரொம்ப தின்னாக தான் இருக்குது. இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ளாக்ஸிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரியே இருக்காது. மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் நார்மலாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டிசைன் கிளாஸ் அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே OLED பேனல் கொடுத்துருக்காட்டி கலர்லாம் நல்லா விவிடாக ரிச்சாக இருக்கும். மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நிச்சயமாக ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் செக்யூரிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அண்ட் லாக் ஆப்ஷனுமே அந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே LG எந்த ஒரு குறையுமே வைக்கல. LG பற்றி பேசுகிறப்ப நிச்சயமாக குவாலிட்டி பற்றி பேசணும். இங்கே கார்னிங் கோரில்லா கிளாஸ் 6% கொடுத்துருக்காங்க. அதனால் டிஸ்பிளே குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு 403 PPI கொடுத்துருக்காங்க. இங்கே பிரைட்னஸ்மே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இங்கே அப்படியே பேக் சைட் டிசைன் போனீங்கன்னா சூப்பரான கிளாஸ் பாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாக் கலர் ஆப்ஷன் மட்டும் தான் கொடுக்குறாங்க. சைடில் அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கையில் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக தான் இருக்கும். கிளாஸ் பேக் அலுமினியம் ஃப்ரேம் தான் மோஸ்ட்டாக எல்லா ஃப்ளாக்ஸிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுப்பாங்க. அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட், பேக் சைட் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5% கொடுத்துருக்காங்க. வாட்டர் அண்ட் டச் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாக்ஸிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோனில் நார்மலாகவே LG இதை கொடுப்பாங்க. இப்போ 20,000 இந்த ஃபியூச்சர்லாம் பார்க்குறப்ப ஒரு பயங்கரமான குவாலிட்டி இருக்கக்கூடிய டிஸ்பிளே டிசைனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். நிச்சயமாக 20,000 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ரீசனுக்காக நான் வாங்க தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ எந்த ஒரு பிராண்டுமே கிளாஸ் பேக்லாம் ஆஃபர் பண்ணுறது கிடையாது. கிளாஸ் பேக் ஆஃபர் பண்ணிட்டு இருந்த பிராண்ட் கூட இப்போ எங்களோட லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துக்குமே பிளாஸ்டிக் பேக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவுமே வெயிட்மே ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 190 கிராம் பக்கமாக தான் வெயிட் கொடுத்துருக்காங்க. திக்னஸ்மே 8.something mm தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நிச்சயமாக ஒன் ஹேண்ட் யூசேஜுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் வாங்கலாம் தான் சொல்லுவேன். இந்த ஃபோனை பற்றி பேசுகிறப்ப டுயல் வியூ டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கேயாவது ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் நார்மலாக போய் பார்த்தீங்கன்னாலும் டுயல் வியூ டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட் பண்ணுவாங்க. இந்த ஃபோன் நார்மலாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்பிளே தான் இருக்கும். இங்கே பாக்ஸில் ஒரு பவுச் மாதிரி கொடுப்பாங்க. நார்மலாக அப்படி ஃபோனை க்ளோஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த பவுச் மாதிரி இருக்கும். அதில் ஒன் சைடு இந்த ஃபோனை வச்சிட்டிங்கன்னா இன்னொரு சைடும் டிஸ்பிளே இருக்க மாதிரி ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. அதில் சேம் இன்னொரு ஸ்க்ரீன் வந்துடும். ஆக்சுவலாக டுயல் ஸ்க்ரீன் இருக்க மாதிரி உங்களுக்கு அங்கே தெரியும். அது வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அது பெருசாக உங்களுக்கு நிறைய இடங்கள் யூஸ் ஆகாது. ஏன்னா LG அதை பெரிய லெவல் எல்லாம் ஆட்டோமேஷன் பண்ணல, நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை ஒரு செகண்டரி ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இல்லை டுயல் ஸ்க்ரீன் போட்டு யூஸ் பண்ணி பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் யூஸ் ஆகும். ஒரே நேரத்தில் நீங்கள் இதில் படம் பார்த்துக்கலாம். இன்னொரு டிஸ்பிளேல வாட்ஸ்அப் இல்லைனா டெலிகிராம் இது மாதிரி இடத்துல சேட் பண்ணிக்கலாம். சில கேமிங்னு வரப்போ அந்த டுயல் ஸ்க்ரீன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆப்ஷன் தான். இது ஒரு பயங்கரமான ஆட்டோமேஷன் பண்ணி வேறு லெவலில் கொடுத்துருக்கிற டிஸ்பிளேவெல்லாம் கிடையாது. சும்மா உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் 20,000க்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனால் 55,000க்கெல்லாம்
இது ரொம்ப ரொம்ப ஒரு ஒஸ்டான ஆப்ஷன் தான். ஆனால் 20,000 வரப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நிச்சயமாக நிறைய பேர்த்துக்கு நிறைய இடங்களில் யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். அதிகமாக மல்டி ஸ்க்ரீன் பர்பஸ்க்கு நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது உண்மையாலுமே ஒரு ஒர்த்தான ஆப்ஷன் தான். இதுக்கு டுவல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அதுலேயே ஆடியோ குவாலிட்டி சூப்பராக தான் இருக்கும். சேம் டைம் இங்கே ஹெட்ஃபோன் குத்துறதுக்குமே ஹைடேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. நான் போக்கோ ஸ்மார்ட் ஃபோன் அதை பற்றி பேசியிருப்பேன். அதனால் ஹெட்ஃபோன்லேயுமே ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் இந்த சேலில் இந்த ஃபோனை வாங்கி ஆடியோ குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரியல் டைம்லேயே அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ எல்லாம் கவர் பண்ண ட்ரை தான் என்னால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனு கேமரான்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் நம்ம நார்மலாக பார்க்குற ட்ரிபிள் கேமரா குவாட் கேமரா செட்டப்லாம் கொடுக்கல, ரெண்டு கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் சென்சாரோ 64 மெகா பிக்சல் 48 மெகா பிக்சல் கொடுக்கல, 12 மெகா பிக்சல் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து ஒரு 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அந்த அல்ட்ரா வைட் சென்சார் யூஸ் பண்ணி 136 டிகிரி வரைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிளில் ஃபோட்டோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அந்த 12 மெகா பிக்சல் யூஸ் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோஸ் குவாலிட்டியுமே 20,000க்கு குறை சொல்லக்கலாம் இருக்காது, நல்லாவே இருக்கும். ஆனால் 55,000க்குலாம் நிச்சயமாக அது பெஸ்ட்டான கேமரா செட்டப் கிடையாது. அண்டர் 20,000க்கு ஒரு அபோவ் ஆவரேஜ் கேமரா செட்டப் நிச்சயமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேமரா கிடைக்கும். இங்கே செல்ஃபிக்கு வந்தீங்கன்னா அந்த நாட்சில் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதோட குவாலிட்டியுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கேமரா எப்படா நீ பெஸ்ட்டாக இருக்கும், இந்த செக்மெண்ட்டில் 48 மெகா பிக்சல் சோனி 64 மெகா பிக்சல் சோனி கேமரா எல்லா ஃபோன்லையும் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதை விட இது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் இது ஏன் பெட்டராக இருக்குன்னு சொல்லணும்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஸ்னாப்டிராகன் 855 ப்ராசஸர் பவர் பண்ணுது. அது இமேஜ் ப்ராசஸிங் இன்னமும் பெட்டராக இருக்கும். அதனால தான் என்னதான் 12 மெகா பிக்சல் சென்சாராக இருந்தாலுமே குவாலிட்டி நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். இந்த 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா சொல்ல வேண்டியதில்லை, அதோட குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கும். இது ஒரு 7 நானோமீட்டர் ப்ராசஸர். லாஸ்ட் இயர் ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துலையுமே இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் வரப்போ அண்டர் 20,000க்கு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் நிச்சயமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கும். நீங்கள் தாராளமாக நம்பி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்ஜியோட யூஎக்ஸில் ரன் ஆகுது, யூஐயில் ரன் ஆகுது. அதில் நார்மலாக அப்டேட் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. லான்ச் பண்ணுறப்ப Android 9 அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ Android 10 அப்டேட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. இதில் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். ஆனால் ஒன் யூஐ அதுக்கப்புறம் ஆக்சிஜன் வாய்ஸில் இருக்கிறவர்களாம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த அளவுக்கு பெட்டராக இருக்காது. அதுக்கப்புறம் இங்கே டுவல் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்களே, ரெண்டே யூஸ் பண்ணோம்னா பேட்டரி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப மக்கியாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு 4000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. 4000 mAh பேட்டரி ஒரு டிஸ்பிளேல யூஸ் பண்ணாலே ஆவரேஜாக தான் இருக்கும். இங்கே 2 டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஹெவி யூசேஜ் எல்லாம் பண்ணிங்கன்னா 2 டிஸ்பிளே வச்சுட்டு. ஆனால் சிங்கிள் டிஸ்பிளே வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு நல்லாவே தாங்கும். ஏன்னா எல்ஜி ஸ்மார்ட் ஃபோனில் ஆட்டோமேஷனால் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. இதுக்கு டைப் சி போர்ட் கொடுத்து குயிக் சார்ஜ் 4 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 21 வாட் அடாப்டர் பாக்ஸில் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். இதுக்கு 3.5 ஹெட்ஃபோன் ஜாக்கு கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் ஒரு சிம், ஒரு மைக்ரோ SD கார்டு இல்லைன்னா 2 சிம் போகிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ சில பிராண்ட் 25,000 ப்ரைஸ் பாயிண்ட்க்கு சிம் மட்டும் தான் போகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்ஜி இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான். ஓவராலாக 20,000க்கு இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான் இப்போ 20,000க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கிடைக்குது 20,000க்கு. அது போக OLED பேனல் கொடுக்குறாங்க. சூப்பரான கிளாஸ் பார் டிசைன், IP வாட்டர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அது போக ஸ்னாப்டிராகனோட பவர்ஃபுல்லான 855 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அண்டர் 20,000க்கு ஒரு நல்ல கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா யோசிக்கவே வேண்டாம். கண்ணை மூடிட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டு போயிடலாம். இங்கே பெட்டரான டிஸ்பிளே உங்களுக்கு கிடைக்கும். அது போக ஒரு குவாலிட்டியான டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி எனக்கு இன்னமும் நல்ல பேட்டரி பேக்கப் வேணும், ஒரு சூப்பரான கேமரா செட்டப் வேணும் எதிர்பார்க்குறாங்களா போக்கோ மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். ஏன்னா போக்கோ X3ல 6000 mAh பேட்டரி, அதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அது போக 64 மெகா பிக்சல் சோனி கேமரான்னு சொல்லிட்டு இன்னமும் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்குறாங்க. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வரப்ப எந்த டவுட்டுமே வேண்டாம். 20,000க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டான டவுட் இருக்கும். இந்த ஆஃபர் நீங்கள் ஒரு ஃபோன் வாங்க நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஃபோன் வாங்கலாம். நல்ல ஃபோன் தான். உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே போய் கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் அந்த டுவல் ஸ்க்ரீன் வேறு ஒரு ஆப்ஷன் வேறு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சும்மா கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது உங்கள் விருப்பம் தான். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.